பலத்த மழையிலும் மூணாறில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதன் மூலம் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் பெரிதும் சிரமப்பட்டனர். மூணார் மாட்டுப்பட்டி சாலையிலும் ராஜமலை சாலையிலும் அதிகமான போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. மூணார் டவுனிலும் போக்குவரத்து நெரிசல் மூலம் பொதுமக்கள் சிரமப்பட்டனர். பலத்த மழை பெய்து வரும்போதும் குளிரை ரசித்து செல்வதற்காக மூணாருக்கு தினந்தோறும் ஏராளமான பயணிகள் வந்து செல்கின்றனர். பயணிகளின் வருகை அதிகரிக்கும் நேரங்களில் மூணாறில் போக்குவரத்து நெரிசல் பெரும் துயரமாக மாறியுள்ளது. தினந்தோறும் பல மணி நேரங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. மூணார் டவுனிலும் மாட்டுப்பட்டி சாலையிலும் ராஜமலை சாலையிலும் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. டவுனில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியுள்ள ஏராளமான பயணிகள் மறையூருக்கு செல்லும் பயணத்தை நிறுத்தி வேறு பகுதிகளுக்கு செல்கின்றனர். சிறிய குழந்தைகளும் பெண்களும் உட்பட போக்குவரத்து நெரிசலில் சிக்குவது பெரும் சிரமமாக மாறியுள்ளது. மட்டுமல்லாது எஸ்டேட்டில் உள்ள தோட்ட தொழிலாளிகளும் பொதுமக்களும் மூணார் வந்து செல்வதற்கும் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மூணாறில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணுவதற்காக பல்வேறு திட்டங்கள் அரசுகள் அறிவிக்கும் போதும் இதை நடைமுறைக்கு வருவதில்லை. மூணாரின் வளர்ச்சி ஏற்படுத்தும் விதத்தில் அறிவிக்கப்பட்ட டவுன்ஷிப் திட்டம் உட்பட முடக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணவில்லை என்றால் சுற்றுலா பயணிகளின் வருகை மூணாறில் குறையவும் வாய்ப்புள்ளது. இது சுற்றுலாவிற்கும் பெரும் ஏமாற்றமாக மாறும் என்பதிலும் சந்தேகமில்லை. நியூஸ் பியூரோ, மூணார்.